Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 68வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி இவங்களுக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோவை போறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் வந்து பாத்தீங்கன்னா இதான் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி 3 டீம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல இவங்க யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து குவாலிஃபைன்னு இது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வின் பண்ணாவே போதுங்க, குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் ஆர்சிபி அப்படி கிடையாது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 18 ஓவர்லயே மேட்சை வின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு 18 to 20 ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணா மட்டும்தான் ஆர்சிபியால குவாலிஃபை ஆக முடியும். அதாவது ஆர்சிபி லாஸ்டா இருந்த 5 மேட்ச்ல எப்படி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல வின் பண்ணாங்கன்னா டைரக்டா இவங்க வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மேட்சை வின் பண்ணாவே போதும், அவங்க வந்து ஆல்ரெடி டைரக்டா வந்து குவாலிஃபை வந்து ஆயிடுவாங்க. ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங்னு பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெனுவை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலையா, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். எப்படியும் பார்த்தோம்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,448 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். அதே மத்த ஆப்பை பாத்தீங்கன்னா 5,750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் மத்த ஆப்பையும் கம்பேர் பண்ணும் போது 302 ரூபா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுங்க 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. காமனா வந்து பாத்தீங்கன்னா 10+1 அண்ட் 7+4 எல்லா ஆப்லயும் இருக்கும். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 5+1 வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டீம், அதாவது காமனா ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 10+1ங்கிற ஆப்ஷன் இருக்கும். பட் அதர் ஆப்ஷன்களும் நிறையவே இருக்கு. அதுல இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அது டேரக்டா உங்க வேலட்ல தான் வந்து ஏறும். அந்த ஜிஎஸ்டிங்கிறத 1 ரூபா கூட வந்து பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் வந்து இருக்குங்க. மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, வாங்க இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா பார்ப்போம். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், டேரில் மிச்சல், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, மகேந்திர சிங் தோனி, சதுல் தாக்கூர், சிம்ரத் சிங், துஷா தேஷ்பாண்டே, தீக்ஷனா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து ரிச்சர்ட் கில்சன் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. இப்ப அடுத்தது ஆர்சிபியோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபேப் டுப்ளிஸ், ரச்சித் படிதார், கென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், மைல்பால் ஹோம்லர், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், லோகி ஃபர்கியூசன். இதுல வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்னல் சிங் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட பிளேயர்களோட ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. 37 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இதை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்ணும் போது தான் அந்த ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு 37ங்கிறது ஒரு நல்ல ரெக்கார்டு தான். இங்கே வெனு வந்து பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு மேலே வந்து பிளே பண்ண கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல தான் வந்து ஒரு 20+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. இப்போ ரீசனா இருந்தா ஒரு 5 மேட்ச்ல. இப்போ அடுத்த
ருத்ராஜ் கைக்வாட். ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் 7 மேட்சை பிளே பண்ணி 199 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 மேட்ச்ல ஒரு 25+ ரன்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹெட் டு ஹெட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சா பிளே பண்ணிருக்காரு, 23 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு ருத்ராஜ். ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மேட்சுக்கு மினிமம் ஒரு 35+ ரன்னுக்கு மேலதான் ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. அடுத்தா டேரில் மிச்சல். டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல அடுத்த டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 22 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது இந்த ஸ்கோர் வந்து வந்திருக்குதுங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சா பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்ல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா நடந்த 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30+ ரன் அல்லது 25+ ரன் ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு டேரில் மிச்சல். இவெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 227 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் 30+ ரன்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 62 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாருங்கும் போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. இப்ப அடுத்ததா ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 31 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காருங்க. இதுல 1316 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல பிளஸ் 26 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க ரவீந்திர ஜடேஜா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 142 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 15 மேட்சுக்கு 174 ரன்னும் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறவரோட பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18 மேட்சுக்கு 15 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் ரெண்டுலையுமே ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. ஸோ வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மேட்சை பிளே பண்ணி 206 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. பொத்து ஒரு விக்கெட் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு வெனுல. அடுத்ததான் சமீர் ரிஸ்வியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டவுன்ல தான் வராரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிடறாருங்க. ஓகே, இப்ப அடுத்த வந்து பார்த்தா மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 35 மேட்சை பிளே பண்ணி 39 ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. 850 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 63 ஆவரேஜா வச்சிருக்காரு. 18 மேட்சை பிளே பண்ணி 632 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட் வெனுவாகட்டும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த மேட்ச்ல கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட்டை விழுந்துருது, இவர் வந்து ஆடுவாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா மஸ்ட் இவர் ஒரு டிஃபரன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு ரெக்கார்டுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனுல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா தான் இவர் வந்து இருக்காருங்க. இப்ப அடுத்ததா சதுல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 86 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் ரெண்டுலயுமே மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 3 விக்கெட்டும். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பால் போடும்போது தான் மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ இவரெல்லாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அதாவது சிம்ரன்ஜித் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ஹெட் டு ஹெட் ஆகட்டும் வெனுவா ஆகட்டும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணி ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க ஹெட் டு ஹெட்ல. வெறும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் பண்றாங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. அதுலயும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் இவர் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ போத் ஃபார்ம்
ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட், அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கறத தான் பதிவு பண்ணிட்டு வர்றாரு ரீசனா இருந்த 4 மேட்ச்ல. அடுத்தது தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு வர்றாரு ஹெட்வெட்ல. வெறும் எடுத்துட்டா 1 மேட்சுக்கு 1 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்ப அடுத்ததா ரிச்சர்ட் கில்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்டா இருக்கட்டும், வேணுவா இருக்கட்டும், இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டாட்ஸ் 1 by 1 வந்து பார்ப்போம். இதுல வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 36ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. 32 மேட்சை பிளே பண்ணி 1020 ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு ஹெட்வெட்ல. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 38ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 103 மேட்சை பிளே பண்ணி 3409 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இந்த பர்டிகுலர் வேலை ஹையஸ்ட் ஸ்கோர்னா இவர் தான் வந்து சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், 2லையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. போத் 2 இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி, இவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மினிமம் 25+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 143 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு ஹெட்வெட்ல. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 52ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 18 மேட்சுக்கு பிளே பண்ணி 625 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல 6 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்க வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 9-10 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச்ல ஒரு 10 மேட்ச்ல 6 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்க வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ இவரை வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா இந்த மேட்ச் 2 மேட்ச்ல வந்து ஏர்லி விக்கெட் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இப்ப அடுத்த ரஜித் படிதார் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 21 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்ல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. வெனுல 6 மேட்ச் பிளே பண்ணி 113 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும், அதாவது 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. இதுல இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு மினிமம் ஒரு 50+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வந்து எடுத்துருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச்ல 5 மேட்ச்ல ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து எடுத்திருக்காருங்க. இவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 30ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 14 மேட்சுக்கு 364 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. பிளஸ் 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இது போத் 2 இன்னிங்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு ஹெட்வெட்ல. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 31ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 19 மேட்சுக்கு 474 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல பிளஸ் 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் பிளே பண்ணியிருக்காருன்னா 10 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் தான் சொல்ல முடியும். ஒரு 9 மேட்ச்ல 3 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் பவுலிங் ஆப்ஷன்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் வரையும் எடுத்துறாரு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர். ஒரு முக்கியமான மேட்ச் எல்லாம் ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்கை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 36 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், பேட்டிங் ஏர்ல பெருசா ஒரு ரன்னும் இல்ல. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் வந்தோம்னா 3 மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வராரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். வெனுவை பார்த்தோம்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 83 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா மஸ்ட் இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 3 மேட்சுக்கு 2 மேட்ச்ல ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு வெனுவில். பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா
செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ போத் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கிற மேட்ச்ல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்டா இந்த 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மைல்பால் லோம்லோரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 42ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் பேட் பண்ண போது அந்த 42 ரன்னும் ஒரு அடிச்சிருக்காருங்க. இது வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 மேட்சை பிளே பண்ணி 141ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னும் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ போத் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கிற மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பேச எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அடுத்த தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 31ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 33 மேட்சை பிளே பண்ணி 787 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஹெட்வெட்ல வெறும் எடுத்துட்டீங்கன்னா 19ங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. 35 மேட்சுக்கு 501 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11ங்கிறது ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 23ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பார்த்தாக்குல வெனுவல கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான் வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு சொல்லணும். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா லாஸ்டா இருந்த 2 மேட்ச்ல வந்து லாஸ்டா இருந்த ஒரு 4 மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை மினிமம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல மினிமம் 25+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஏர்ல விக்கெட் இழந்துரும் தினேஷ் கார்த்தி பேட்டிங் ஆர்டர் வருவாரு அப்படிங்கிற டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இவ்வளவு டிஃபரன்ஸ் கேமரா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒர்ஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 8 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெறும் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 2 விக்கெட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ போத் இவர் வந்து 2 இன்னிங்ஸுமே பவுல் பண்ண, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாலும் சரி ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஓகே, அடுத்ததா வந்து பார்த்தோம்னா முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் இருந்தாங்க எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட்ல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்திருக்கு சிராஜுக்கு. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 மேட்சை பிளே பண்ணி 25 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ இதுல வந்து 2 இன்னிங்ஸுமே ஒரு பவுல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னு ஒரு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் போய் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்றாரு. அதிகபட்சம் 3 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க. யாஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ ரொம்ப ஒர்ஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு யாஸ் தயாலுக்கு ஹெட்வெட்ல. சரி, வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் பண்ற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அடுத்த லோகி ஃபர்கியூசன் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்டான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. போத் இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. லாஸ்டா அந்த 2 மேட்ச்லயுமே மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அடுத்த ஸ்வப்னில் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுல 2 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வெனுவை பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத மினிமம் பதிவு பண்ணிட்டு பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்ததா பிளேயர் பேட்டில் வந்து பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் இருப்பா, அந்த பிளேயிங் லெவல்ல இருக்கவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா பார்த்துட்டோம். இந்த இதுல பிளேயர் பேட்டில் யாருக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 18 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. 138 பாலுக்கு 144 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. அதே சதுல் தாக்கூர்கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ரிச்சர்ட் கில்சன்ட்ட 1 இன்னிங்ஸ்ல அந்த 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா
ரவீந்திர ஜடேஜா அண்ட் விராட் கோலி ரிச்சர்ட் கில்சன் ஆர் விராட் கோலிக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் தீக்ஷனாட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வைக்கிறா இருந்திருக்காரு. 12 பாலுக்கு 15 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. அது லெப்ட் ஆர்ம் சைனா மேன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ்ல 5 முறை வைக்கிற இருந்திருக்காரு. 85 பாலுக்கு 98 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. மோஸ்ட்லி தீக்ஷனா அண்ட் ஃபேப் டுப்ளிஸுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததா கென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை வைக்கிற இருந்திருக்காரு. 5 பாலுக்கு 4 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் 31 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து எடுத்திருக்காரு. 196 பாலுக்கு 247 ரன் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. இதே சதுர் தாக்கூர்கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறையும், தீக்ஷனா கிட்ட 13 இன்னிங்ஸ்ல 4 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி சதுர் தாக்கூர் அண்ட் கென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது தீக்ஷனா அண்ட் சதுர் தாக்கூருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கா. ரச்சித் படிதார் பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்துட்டாரு. ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்னிங்ஸ்ல 4 முறையும், லெக் பிரேக் ஸ்பின்னர் 11 இன்னிங்ஸ்ல 4 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டேக்கும் ரச்சித் படிதாருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அல்லது லெக் பிரேக் ஸ்பின்னர் அவங்களுக்கும் ரச்சித் படிதாருக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்த ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட 7 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. யாஸ் தயால்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறையும், லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 38 இன்னிங்ஸ்ல 14 முறையும் வந்து இவர் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா யாஸ் தயால் ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்த ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. கரண் சர்மா கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறையும், ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர்கிட்ட 15 இன்னிங்ஸ்ல 5 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி கரண் சர்மா ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்த பார்த்தோம்னா டேரில் மெச்சலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ட்ட 6 இன்னிங்ஸ்ல ஒரு முறையும், கேமரான் கிரீன்ட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி கேமரான் கிரீன் அண்ட் டேரில் மெச்சல் அல்லது மேக்ஸ்வெல் ஆர் டேரில் மெச்சல் கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 18 பாலுக்கு 22 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அண்ட் சிவம் தூபேக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலா பார்ப்போம். இது சுமார்ல ட்ரை பண்றீங்க சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் கேமரான் கிரீன் இப்போ இந்த 2 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரிஸ்கா வந்து கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற ஆப்ஷன் போது ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கைக்வாட், டேரில் மெச்சல், ஃபேப் டுப்ளிஸ், கென் மேக்ஸ்வெல் அண்ட் லோக்கி ஃபர்கியூசன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணும் போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.